ஆஹா கட்டு கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல. நாம சீக்கிரமா நம்மளோட ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு நேரா ஆபீஸ்க்கு போய் சூப்பரா ஒரு டீ அடிக்கிறோம். என்ன சொல்ற? கிளைமேட்டை ஃபீல் பண்றோம். அட ஆமாப்பா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கு இப்போ சூடா போய் ஒரு கப்பு காஃபி கப்புன்னு அடிக்கணும்னு தோணுது. அட என்ன கும்பல ஓடுறானுங்க? ஏ கட்டு கட்டு, அங்க பாத்தியா? அவன் ஏதோ திருடிட்டு ஓடுறான் போல இருக்குப்பா. ஒரு கும்பலே விரட்டுதே அவனை. ஒரு நல்ல குடிமகனா நம்ம கடமை என்ன? எதையுமே பொதுநலமா யோசிக்கணும். இது புரியல. பட்டு எதுக்காக சொல்லாம கொள்ளாம பறந்து போன? ஆத்தி ஐயா, பழ கூட வச்சிருக்கிற பழக்காரரே, கொஞ்ச நாளுக்கு போங்க. எதுக்கு இப்ப ஒல்லு ஒல்லுன்னு குலைச்சிட்டு இருக்க? நான் உன்னை காப்பாத்திருக்கேன், நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும், புரியுதா? என்ன விடு, என்ன விடு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விடு. ஏய், நீ திருடன் தானே? எனக்கு நல்லா தெரியும். நீ இப்ப ஜெயிலுக்கு போக வேண்டியவன். சார் வாங்க சார், வந்து இவனை பிடிங்க சார். அடாடா கவுளே, என்ன எல்லாரும் இவனை பிடிக்காம தப தபன் தாண்டி ஓடுறானுங்க. ஹலோ, எல்லாம் எங்கேயா ஓடுறீங்க? திருடன் இங்க இருக்கான். இந்த பாருங்க, கவுந்து படுத்துருக்கான் பாருங்க. மூஞ்சி தெரியலையா? திரும்பி பாருங்க. திருடனா? யார் திருடன்? எங்க திருடன்? நான் இங்க கிராஸ் கண்ட்ரி ரேஸ் காம்படிஷன்ல கலந்துருக்கேன். நான் தான் முத ஆளா ஓடினேன். நீ பண்ண காரியத்தால எல்லாரும் எனக்கு முன்னாடி ஓடிட்டாங்க. சரி, நடந்து போச்சு. நீ அந்த குச்சியை என்கிட்ட எடுத்துட்டா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆஹே, இது வந்து கிராஸ் கண்ட்ரி ரேசிங்கா? ஐயோ சாரிப்பா, ரொம்ப தப்பாய் போச்சுப்பா. நீ ஏன்பா திருட மாதிரியே ஓடுன? அட போப்பா, என்னப்பா நீ இருப்பா. என்ன கோல் கேட்டல? வரேன். இந்தாப்பா நீ கேட்ட கோல். இதை ஊனி ஊனி ஓடனா கண்டிப்பா லாஸ்ட் பிளேஸ் உனக்கு தான். கோச்சிக்காம வாங்கிக்கோ. இந்தா. இந்த ரேஸ்ல நான் முத ஆளா வந்திருப்பேன். ஒன்னால நான் கடைசி ஆள் ஆயிட்டேன்டா. நான் இதை எடுத்து தர சொன்னது நடக்க இல்லடா. உன்னை அடிச்சு பொழக்க நான் உன்னை விட மாட்டேன்டா. போடாத, நில்லு. டேய் நில்லு, விட மாட்டேன். நில்லு, போடாத. நிறுத்துலே. நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர்னு எனக்கு தெரியாது. என்ன விடுங்க. பொடி பயல, என்ன எதுக்காக அடிச்சேன்னு சொல்லிட்டாவது போ. சொல்லிட்டாவது போல. ஏய் நரே, வாடா சொன்னா கேளு. ஏதாவது ஒரு பேச்சா இருக்கும். ஐயா காப்பாத்துங்க ஐயா. அது கிட்ட ஒரு மட்ட கட்டு மூஞ்சி மட்டும் காட்டிருக்க போதும். காட்டுங்க மூஞ்சி காட்டுங்க. கடிக்காத. விடு விடு விடு. ஒருத்த வந்து அடிக்கிறா, இது வந்து கடிக்குது. என்ன நடக்குது இங்க? வேண்டாம் வேண்டாம், விடு விடு, சொல்றத கேளு. போயிடு சார். வந்து உட்காருங்க சார். வாங்க ஏறுங்க. விடுல, சீக்கிரம் வண்டி எடுல. போ போ, போயிடு. அட பாவி, என்ன கடி? இல்ல அவனை முதல்ல ஃபாலோ பண்ணல, விடாத. ஓகே சார். கோப்ரா பாஸ், நம்ம பாம்பு அமைதியா தூங்கிட்டு இருக்க பாஸ். இந்த பாம்பு எப்படி மத்தவங்க நிம்மதியா கெடுக்க போகுது சொல்லுங்க பாப்போம். இதுக்கப்புறம் விஸ்ராம்பூர்ல இருக்கிற யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. நான் இந்த ரிமோட் பட்டனை ஆன் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நடக்க போறத நீங்களே பாருங்க. கோப்ரா சிங் ஒரு இடத்துக்கு போனானா அங்க இருக்கிற யாருக்கும் நான் வரங்கிற விஷயமே தெரியாது. நான் ஒரு இடத்தை விட்டு போனா அழிவுக்கான தடயத்தை நாங்க விட்டுட்டு தான் போவேன். யூ வாண்ட் see? என்னாச்சே? உங்களால இத நம்பவே முடியலல்ல? இந்த கோப்ராவோட வயித்துல ஒரு வழி இருக்கு. அது பிரிட்ஜுக்கு கீழே இருக்கு. அங்க ஒரு பைப் இருக்கு. அந்த பைப்பு வழியா போனா நம்ம இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த கோப்ரா யாரெல்லாம் விழுங்குதோ அவங்கெல்லாம் அந்த பைப்பு வழியா வலிக்கி நம்ம இடத்துக்கு வந்துருவாங்க. அப்புறம் நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாங்க. வாங்க, லெட்ஸ் கோ. அங்க
பாருங்க, நம்ம வேட்டையாட ஒருத்தன் கிடைச்சிட்டான். சொல்லிக்கிட்டே இருக்க. ஒரு பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து நில்லு. பெரிய பாம்பு. எவ்வளவு பெரிய பாம்பு. இந்த மாதிரி பாம்பு நான் பார்த்ததே இல்லை. அட, இவனால நமக்கு எந்த யூஸும் இல்ல. இவனை தூக்கிட்டு போய் உள்ள வச்சு போட்டுங்க, தப்பிச்சு போக கூடாது. ஹலோ இன்ஸ்பெக்டர், எப்படி இருக்கீங்க? நான் தான் சர்வராஜ் பாம்பே. பாம்பு அது வந்து நான் இது வரைக்கும் நல்லாதால இருந்தேன். ஆனா இனிமே நல்லா இருப்பேனான்னு தெரியல. தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிராத பாம்பு. விட்டுரு. ஊன்னு சொல்லு, ஓடி போயிரு. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு போதும். என்னுடைய நாகமணி எங்க இருக்குன்னு சொல்லிடே. வேண்டாம், எனக்கு எந்த நாகமணியும் தெரியாது, ஞானமணியும் தெரியாது. என்ன வெட்டுடு. அனைத்து உண்மையில. என்ன சார் பண்றீங்க? சீக்கிரமா அங்க இருந்து வந்துருங்க சார். இங்க பாருல, பாம்பு சார் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்ல. இங்க பாருங்க நாகராஜ் சார், எனக்கு எந்த நாகமணியும் தெரியாது. என்ன நம்புங்க, நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி அதை சொல்றேன். பிளீஸ், எனக்கு எதுவும் தெரியாது. போய் கண்டு போடே. என்னுடைய நாகமணிய யாரு திருடுனது? என்னுடைய நாகமணி கிடைச்சிட்டா நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஒருவேளை கிடைக்கலன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வைரத்தையும் எடுத்துட்டு வந்து என் முன்னாடி வைக்கணும். நான் அந்த எல்லா வைரங்களையும் சாப்பிட்டு புதுசா பெருசா நாகமணிய உருவாக்குவேன். ஒருவேளை நான் சொன்ன வேலையை நீ செய்யல, ஒரு முட்டைய விழுங்குற மாதிரி ஒன்ன நான் முழுங்கிடுவேன். இங்க பாருங்க, என்ன விட்டுருங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்காக அதை எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா எடுத்துட்டு வருவேன். நீங்க இங்கே இருக்கணும். என்ன எல்லாம் பண்ணிடல. இத பாருங்க, இன்ஸ்பெக்டர் மன்மானி சார் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் மன்மானி சார் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜுவல்லரி ஷாப்புக்கும் போய் வைரங்களை கொடுக்க சொல்றாரு. வைரங்களை கொடுக்கலன்னா அவங்க கிட்ட இருந்து அவர் பறிக்கிறார். நகை இழந்தவங்க எல்லாரும் மன்மானி சார் பின்னாடி ஓடுறாங்க. இந்த மாதிரி காட்சியை உங்களால எங்கேயாவது பார்க்க முடியுமா? இது தொடர்பாக மன்மானி சார் என்ன சொல்றாருன்னு நாம இப்ப பார்க்கலாம். சொல்லுங்க மன்மானி சார், நீங்க பப்ளிக் கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னத்த சொல்றது, நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அந்த கட்டுப்பட்டுவ நான் விட மாட்டேன். கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவேன். அதை இப்ப சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த ரெண்டு பயலுவ தான் அந்த நாகமணியை திருடி இருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த நாகராஜா அந்த நாகமணிக்காக என்ன வேணாலும் செய்வான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. என்ன நான் சொல்றது புரியுதா? சூடான டீய மேல ஊத்திட்டீல. டீங்கிறது குடிக்கிறதுக்கு இல்ல, குளிக்கிறதுக்கு இல்ல. டீய எவனாவது தலையில ஊத்துவானா? சார், இந்த கதையில கட்டு போட்டு எங்க இருந்து வந்தாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். வேற ஒண்ணும் இல்ல. அவங்க எப்படி வந்தாங்கன்னு நீங்களே சொல்லிடுங்களேன் சார். எல்லாம் இந்த பிரச்சனையில இருந்து நம்மள வெளியே கொண்டு வரணும்னா அந்த ரெண்டு பயல்களால தான் முடியும். அதான் கட்டுப்பட்டுவ இதுக்குள்ள இழுத்தேன். புரிஞ்சுக்கல. ஏன்னா அவனும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுவாங்க. அதுல நானும் தப்பிச்சுப்பேன். அதால ஐடியா. எப்படி சார், நீங்க ஒரு மகான் சார். உங்களை நினைச்சீங்க இந்த நாடே பெருமைப்பட போகுது. ஆமா சார், நம்புங்க. இந்த காட்சியை நீங்க பாத்தீங்களா? சர்ப்பராஜாவோட நாகமணிய கட்டுப்பட்டுதான் எடுத்திருப்பாங்கன்னு இன்ஸ்பெக்டர் மன்மானி சார் உறுதியாக நம்புகிறார். சார், நான் உங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன் சார். ஆனா நீங்க திருடி இருக்கீங்களா சார்? திருடி இருக்கீங்க. என்னோட பாலிசி என்னன்னா, திருடங்க வீட்டுல எல்லாம் நாங்க வேலை செய்யற மாதிரி ஐடியாவே இல்ல. அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மன்னிச்சிருங்க சார். அதனால நான் இப்பவே போய் என் கைப்பட என்னோட ராஜினாமா லெட்டர் எழுதிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுறேன். நீங்க அதை ஏத்துக்குங்க. நான் டிங் டாங்,
உனக்கு உன் சார் மேல நம்பிக்கை எல்லாம் போயிச்சா? இது பொய்யான நியூஸ் டிங் டாங். சாரி சார், வெரி வெரி சாரி. நான் எப்பவும் திருடங்களுக்கும் திருடுக்கும் தோண போகவே மாட்டேன் சார். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு சார். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார், மன்னிச்சிடுங்க. எனக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிடுச்சு. நான் என்னுடைய ராஜினாமா லெட்டர் கைப்பட எழுதுறேன். அன்புள்ள கட்டு பட்டு சாருக்கு வணக்கம். எஸ், தனித்தனியாவே எழுதிடுறேன். கட்டு சார் பிளஸ் பட்டு சார். வணக்கம் சார். அதாவது பட்டது சார், நீங்க 2 பேரும் சார் மகா திருடங்களா இருக்கீங்க சார். அதாவது சார் என்னன்னா சார், என்ன சொல்ல வரேன்னா சார், சார் இதுக்கு மேல என்ன எழுதுறது சார்? சார் இந்த டிங் டாங் சார், இந்த வேலையில இருந்து ரிசைன் பண்றேன் சார். அதாவது சார் டுடே சார், இப்பவே சார், இந்த நிமிஷமே சார் நான் ரிசைன் பண்றேன் சார். அதாவது இதுக்கு மேல என்ன எழுதுறது சார்? சார் இந்த 2 சாரும் எங்க போயிட்டாங்க சார்?